தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேனில் வந்து மோட்டர் பழுது வந்துச்சுன்னா நாம் புதுசாக எப்படி ஒரு மோட்டரை மாற்றி சரி பண்ணுவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்களுக்கு போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபேனில் வந்து மோட்டர் பழுது வந்துச்சுன்னா நாம் புதுசாக எப்படி ஒரு மோட்டரை மாற்றி சரி பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பிரிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சூச்சு பகுதி இருக்குது. இப்போ இந்த சூச்சு பகுதியில் கொடுத்துருக்கிற கவரை வந்து நம்ம ஃபுல்லாக பிரித்து கொள்ள போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மோட்டர் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மோட்டரை தான் நாம் மாற்றி சரி பண்ண போகிறோம். அதை எப்படி நாம் மாற்றி சரி பண்ண போகிறோம், எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஃபேனில் பாருங்க, இந்த கவரை நாம் கலட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 நட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 ஸ்க்ரூ ஆணியையும் வந்து நாம் இதிலேருந்து பிரித்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்க்ரூ ஆணியை நாம் பிரித்துட்டோன்னா இப்போ வந்து நாம் சூச்சி பகுதியை பிரித்து கொள்ளலாம். பிரிச்சுட்டு நாம் புதுசாக மாற்ற போகிற மோட்டர் வயர் லைனை வந்து கொடுத்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மோட்டர் வாங்கி நாம் எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ வந்து நாம் இந்த சூஜ் லைனில் இருக்கிற வயர் எல்லாத்தையும் நாம் பழுதா போன மோட்டரோட வயர் லைன் எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி கொள்ள போகிறோம். அது நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி காற்றை வந்து கூட்டி குறைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி இங்கே நம்மளுக்கு சூஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சூஜ் லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயர் டைட்டிங் கொடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாம் பிளேட்டை வச்சு கட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துருக்குறாங்க. 2 பகுதியும் வந்து நாம் கட் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமர் சூச்சி பகுதி. இந்த வயரை நாங்கள் கட் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெயின், அதாவது மோட்டருண்ட மெயின் பவர் வயரை வந்து இதில் வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாம் வயரை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஒரே தான் இந்த வயரை வந்து நாம் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து நம்மளுக்கு கட் பண்ண தேவையில்லை. இது வந்து நம்மளுக்கு ஏசின்ற பவர் பகுதி. இந்த வயரை வந்து நாம் கட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மோட்டர்னு இந்த வயரை வந்து நாம் கட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மோட்டருண்ட ஏத்து வயர், இதையும் கட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து நாம் இந்த மோட்டரை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மோட்டரை வந்து நாம் பிரித்து எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நாம் இதிலேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் இதிலேருந்து ஸ்க்ரூ ஆணி எடுக்கிற நேரம் எந்தெந்த நட்டு, அதாவது எந்தெந்த ஸ்க்ரூ ஆணி எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தகடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த தகடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூ ஆணியை வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து நம்மளுக்கு திரும்பி காற்று வீசக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துட்டா தான் நம்மளுக்கு மோட்டர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கலட்டிட்டு இப்போ வந்து மோட்டரை இப்படியே தூக்கி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்துருச்சு. இப்போ இந்த மோட்டரை வந்து நாம் அங்கால வச்சுட்டு புதுசாக ஒரு மோட்டரை மாற்றிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் புதுசாக மோட்டரை மாற்றுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த மோட்டருண்ட வயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து
கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு இடைவெளி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள், இந்த பகுதியை வந்து நாம் இந்த இடத்துல விட்டு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நாம் மோட்டரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொழுவியாச்சு. பார்த்தீங்கன்னா கொழுவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன ஒரு ஸ்க்ரூ ஆணி போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நாம் ஸ்க்ரூ ஆணி டைட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூஜி லைனுக்கு கொடுக்குற இந்த வயரை வந்து நாம் இந்த இடைவெளியால் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஜின்ற லைன் இங்கே தான் நாங்கள் கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லேருந்து வர்ற வயரை கனெக்ஷன் கொடுத்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா முதலாவது லைனை ஒட்டி கொள்வோம். பார்த்தீங்கன்னா முதலாவது லைனை கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது லைன், இந்த வெள்ளை வயர் இந்த இடத்துக்கு வருது, இதையும் இதில் ஒட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் ஒட்டியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஸ்பீட் ஏஆர் காற்று வரக்கூடியது, ரெட் கலர் வயர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்த வயரை பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டரில் மெயினாக நாங்கள் கொடுக்க வேண்டிய வயர், அதாவது ஏசி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சூஜி லைன், அதாவது டைமர் லைன்லேருந்து வர்றது. பாருங்கள், 1 ஆஃப் சூஜி பட்டன் இங்கே கொடுத்துருக்கு. இதிலேருந்து வர்ற இந்த வயரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக மாற்ற போகிற மோட்டர்லேருந்து பாருங்கள் இங்கே வருது இந்த பிளாக் கலர் வயர், அதாவது கருப்பு வயர். இதை இதில் கனெக்ஷன் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைக்கக்கூடிய இந்த சூஜி லைனுக்கு பார்த்தீங்கன்னா நாம் புதுசாக போட்டிருக்கிற இந்த மோட்டர்ன்ற வயர் லைனெல்லாம் சூஜி லைனுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாம் ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா டேப் வச்சு அடித்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஸ்லீவ் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்லீவை போட்டுக்கொள்ளலாம். அதாவது இந்த மாதிரி ஜாயின் கவர்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னால் ஸ்லீவ்னு சொல்லுவோம். இந்த ஸ்லீவ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேப் வச்சு அடித்து கொள்ளலாம். டேப் அடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதாவது எலக்ட்ரிக்கில் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு வயர் ஜாயின் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் டேப் வச்சு அடித்து கொள்ளுங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாம் ஒட்டி கொஞ்சம் நேரத்தாலேயே டேப் வச்சு கொஞ்சம் நேரத்தாலேயே அந்த இடத்துல இருந்து அது கலண்டுரும். இந்த மாதிரி லோக்கலில் நீங்கள் ஒட்டுனீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வயர் ஜாயின்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து கலண்டுருச்சுன்னா உள்ளுக்கு வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது. அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஒரிஜினல் டேப் வச்சு அடித்து கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு மோட்டருக்கு போகிற மெயின் பவர்ன்ற வயருக்கும் வந்து டேப் வச்சு கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டருன்ற மெயினாக போகக்கூடிய பவர். இதுக்கு பவர் போனால் தான் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி, அதாவது மோட்டருடைய ஏஆர் காற்றை வந்து கூட்டி குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைனில் வந்து நம்மளுக்கு ஏசி பவர் வந்து போகலை அப்படின்னா மோட்டர் வந்து நம்மளுக்கு அறவே வேலை செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லைனுமே கொடுத்தாச்சு. பாருங்கள், எல்லா லைனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நாம் இதுக்கு வந்து ஒரு டைட்டிங் வச்சு இதை வந்து நாம் டைட்டிங் பண்ணி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் வயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைன்னு கிடக்கும். அதனால் ஒரு டைட்டிங் வச்சு இந்த இடத்துல டைட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் டைட்டிங் வச்சு இதை பார்த்தீங்கன்னா கதைன்னு கிடக்கிற அந்த வயரை வச்சு டைட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடைவெளி வரும். இதில் நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கச்சிதமாக நீட்டாக இருக்குது. இப்போ வச்சு நாம் கூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணுறனாலும் கட் பண்ணி கொள்ளலாம், இல்லை அது அப்படியே இந்த மாதிரி கிடந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சு கூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா முதலாவது லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1
அதாவது நீல கலர் ஒயர். ரெண்டாவது லைனை பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு வருது. பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா மூன்றாவது லைனுக்கு வருது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டனை கட் பண்ணுற இடம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரவுண்டு ஏத்து லைன் ஒயர் வருது. பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு வந்து ஏத்து லைன் வரலை, அதனால் வந்து நான் கொடுக்கல, இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருக்குறேன். இப்போ வந்து நாம் பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணி பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் லைன் வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த கவரை வச்சு இந்த மாதிரி வச்சு பூட்டிட்டு பார்த்தீங்கன்னா நான் சிறகையும் இதுண்ட கிரில், அதாவது நெட்டுன்னு சொல்லுவோம், அதையும் வச்சு பொருத்தி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து இந்த கவரை வந்து நாம் பொருத்தி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம அந்த கவரை வச்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி அமர்த்தி விட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லொக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் இந்த கவரை வச்சு லொக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணால் சரியாக வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயர் கனெக்ஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அதாவது மோட்டரில் பொடி கவர்ன்னு சொல்லலாம், இந்த கவரை வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி பூட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நெட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா கீல்னு சொல்லலாம். இதை வச்சு நாம் இப்போ டைட் பண்ணி கொள்ள போகிறோம். சரி சென்டரில் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டனை வச்சு அதில் வச்சு இறுக்கி டைட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி ஃபேனில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஃபேன் மோட்டர் வந்து பழுதாகிருச்சுன்னா நாம் புதுசாக ஒரு மோட்டர் மாற்றுறது ஈஸியான வேலை, லேசாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு, வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவரையும் வச்சு பூட்டிட்டு இப்போ இந்த நெட்டையும் வச்சு டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாம் சிறகை வச்சு பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிறகை வச்சு நாம் டைட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த சிறகுக்கும் வந்து நாம் இந்த மாதிரி டைட்டன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை வச்சு டைட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட் பண்ணியாச்சு, வேலை முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கிரில் வரும், நெட்டு வரும், அது வந்து நம்மளுக்கு தரலை, அதனால் இந்தளவோட இந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து நாம் கரண்ட் கொடுக்க போகிறோம். பாருங்கள், கரண்ட் கொடுக்குறோம், பவர் கேபிள் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாம் மாற்றிருக்கிற மோட்டர் வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு சரியாக வேலை செய்யுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சுவிட்சாக வந்து நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முதலாவது சுவிட்சை வந்து ஒன் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், சட்டப்படி வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு முதலாவது சுவிட்ச் வந்து சட்டப்படி வேலை செய்து. இப்போ ரெண்டாவது சுவிட்சை வந்து ஒன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது சுவிட்ச் சட்டப்படி வேலை செய்து. இப்போ வந்து மூன்றாவது சுவிட்சை ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நாம் மாற்றிருக்கிற மோட்டர் வந்து நம்மளுக்கு சட்டப்படி வேலை செய்யுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் வந்து ஸ்டாண்ட் ஃபேனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் டேபிள் ஃபேனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மோட்டரை வந்து ஈஸியாக மாற்றி சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.